சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேர் க்ரோத் பேக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். பேக் ப்ளஸ் ஆயில் ரெண்டுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது சம்மர் அப்படிங்கிறனால பேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாமே அப்லோடில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஹேருக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஆயில் பார்த்துடலாம். 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நல்லாவா 7 தடவை கழுவி சுத்தம் பண்ண அலோவேரா வந்து ஃப்ரெஷ் அலோவேரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு 10 கொத்து கருவேப்பிலை, அதை வந்து நல்லா அலசி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணுறதுனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ரெஷ் லீவ்ஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு இதை வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வரை வந்து நீங்கள் வந்து ஊற விடணும். ஸோ அப்போ தான் அதில் இருக்க சாறு ஃபுல்லாமே வந்து இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஹேர் க்ரோத் ஆயிலை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹேர் க்ரோத் இது. மேஜிக்கல் ஹேர் மாதிரி வளரும். ஸோ வந்து உங்கள் ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, ரொம்ப லேஸாக இருக்குது, ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 1 வீக் 10 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும். ஒரு முடி வளர வேண்டிய இடத்துல ஒரு 10 முடி அந்த மாதிரி வளரும். ஸோ சின்ன வெங்காயம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து தலைமுடியோட வளர்ச்சியை நல்லா அதிகப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து ஒரு ஹேர் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி கறி லீவ்ஸ். ஸோ கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கழுவி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து கேர்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேர்டு வந்து உங்களுக்கு தலைமுடிக்கு போட பிடிக்காது அப்படின்னா வந்து வெந்தயத்தை எடுத்து பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சம்மர் டைம்னால வெந்தயம் தலைக்கு பயன்படுத்தினா வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ஒத்துக்கிறாமல் இருக்கும். பட் வந்து சம்மர் டைமில் பயன்படுத்தினா அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஸோ இந்த டைமில் வந்து இது ரெண்டையும் அரைச்சி பேக் மாதிரி தலையில் போடுங்க. தலைமுடி வந்து நல்லா கருகருன்னு வளரும். அடுத்தது பார்த்திங்கன்னா தலைமுடியில் வந்து அந்த பொடுகு பிரச்சனைலாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து சரியாகும். ஸோ இந்த ஹேர் பேக் கருவேப்பிலை ஹேர் பேக் போடும்போது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் ஹேர் க்ரோத் சீரீஸில் வந்து என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தா என்னென்ன மாதிரி ஹேர் க்ரோத் எல்லாம் இருக்கும். ஸோ ஹேர் பேக் போடுறவங்களுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட், அந்த மாதிரிலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தை மட்டுமே வந்து அதை அரைச்சி சாறு எடுத்து அதை மட்டுமே வந்து தலைக்கு நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஹேர் க்ரோத் வந்து அந்த ஹேரோட டென்சிட்டி வந்து நல்லா அடர்த்தி ஆகும். ஸோ வந்து எனக்கு தலைமுடி வளர்ச்சியெல்லாம் வேணாம், எனக்கு நீளமான தலைமுடியெல்லாம் வேணாம், ஜஸ்ட் என்னோடய தலைமுடி வந்து அடர்த்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து இந்த வெங்காயத்தோட சாறை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், சின்ன வெங்காயம். ஸோ வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து சின்ன வெங்காயம் சொல்லிட்டு ஷாம்பு அந்த ப்ராடக்ட்லாம் வந்துடுச்சு. பட் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒர்த்தே கிடையாது. அது யூஸ் பண்ணால் அந்த ஹேருக்கு வந்து எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. நம்ம வந்து நேச்சுரலாக அதை வந்து ட்ரை பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆனியன்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது இந்த பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து எந்த இன்க்ரீடியன்ஸுமே இல்லை அப்படிங்கும்போது ஆனியன் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஹேர் க்ரோத், நான் வந்து ஹேர் க்ரோத் ஆயில் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சிக்கி அரௌண்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை கமெண்ட்ஸ் வருதோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் ஹேர் க்ரோத் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஆயில் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஸோ டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் அனுப்பி வைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ், ஹேர் கேர் டிப்ஸ், ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் நிறைய விளாக்ஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.